குடும்பத்துக்கு வணக்கம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: 20 லட்சம் சினோவேக் பெறுநர்கள் ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொள்ள இன்னும் 3 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி மலேசிய பொது வாகனங்கள் சிங்கையை கடக்க அனுமதி. மைசஜாத்ரா செயலி பாதுகாப்பானது. அதனை அரசாங்கம் மட்டுமே கண்காணிக்கும் வேளை 3ஆம் தரப்பிடம் பகிரப்படாது என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மைசஜாத்ரா செயலி பராமரிப்பு கூறுகளை உட்படுத்திய கலந்துரையாடல் நியாயமான உடன்பாட்டை எட்டுவதில் தோல்வி கண்டால் அரசாங்கம் வேறு ஒப்பந்ததாரரை நியமிக்கும். மைசஜாத்ரா செயலியை கையாளும் தரப்புடன் உடன்படிக்கைக்கு ஏற்ப சுமூகமான அணுகுமுறையை எட்ட அரசாங்கம் எண்ணம் கொண்டிருப்பதாக கைரி விவரித்தார். அந்த செயலிக்கான சேவையை தொடக்கத்தில் வழங்கிய KPI சாஃப் தற்போது என்தோமோ மலேசியா நிறுவனம் என பெயர் மாற்றம் கண்டுள்ளது. 3,80,00,000 பயனர்கள் சம்பந்தப்பட்ட அந்த செயலியை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நிறுவன சமூக கடப்பாட்டின் அடிப்படையில் என்தோமோ மலேசியா செயல்படுவது உறுதி செய்யப்படும். இவ்விவகாரத்தில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் அரசாங்கம் புதிய ஒப்பந்ததாரரை நியமிக்கும் என தாம் மைசஜாத்ரா செயலியை கையாளும் தரப்பிடம் தெரிவித்துவிட்டதாக கைரி கூறினார். இவ்வேளையில் சினோவேக் தடுப்பூசி பெற்ற 20 லட்சம் பேர் ஏப்ரல் 1 தேதிக்கு முன் ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொள்ளும்படி கைரி ஜமாலுடீன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஏனைய வகை தடுப்பூசிகளை காட்டிலும் சினோவேக் தடுப்பூசியை பெற்றவர்கள் COVID-19 அதிலும் ஒமிக்ரான் நச்சுயிரியின் தாக்கத்திற்கு ஆளாகும் சாத்தியம் மிக அதிகம் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சினோவேக் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் ஊக்க மருந்தளவை நிறைவு செய்ய வேண்டிய அவகாசம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. அவ்வாறு செய்ய தவறினால் மைசஜாத்ரா செயலியில் முழு தடுப்பூசி நிறைவு செய்தவர்கள் எனும் நிலை முழு தடுப்பூசி பெறாதவர்கள் என மாற்றம் காணும் என சுகாதார அமைச்சு ஏற்கனவே எச்சரித்துவிட்டது. வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி மலேசிய சிங்கப்பூர் தரைமார்க்க எல்லை முழுமையாக திறக்கப்படுகின்றது. அதே நாளன்று அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் எல்லையை கடக்க அனுமதிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியாங் தெரிவித்தார். ஜொஹூர் சிங்கப்பூர் இடையிலான நகர பேருந்து, விரைவு பேருந்து, சுற்றுலா பேருந்து, ஊழியர் பேருந்து மற்றும் டாக்ஸிகளும் எல்லையை கடந்து பயணிகளை கொண்டு செல்லும் சேவைகளில் ஈடுபடலாம். உரிமங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் விரைந்து ஈடுபடுமாறு அனைத்து பொது போக்குவரத்து வாகன சேவை உரிமையாளர்களையும் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியாங் கேட்டுக்கொண்டார். COVID-19 தொற்று கண்டவர்களோடு பயணித்தவர்களை கண்டறிய SOP விதிகளுக்கேற்ப அனைத்து வாகனங்களிலும் மைசஜாத்ரா QR கோட் அட்டை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட சேவை நடத்துனர்களின் தயார் நிலைக்கேற்பவே அவர்களது போக்குவரத்து சேவையும் தொடங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தொடர்புடைய நடத்துனர்களிடம் எல்லை கடந்து செல்லும் சேவை குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இவ்வேளையில் சொந்த வாகனங்களில் நாட்டினுள் நுழைய விரும்பும் சிங்கப்பூரியர்கள் அதற்கு முன்னதாக JPJ சாலை போக்குவரத்து துறையின் வெளிநாட்டு வாகனங்கள் நுழைவுக்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். JPJயின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் வாயிலாக அதற்காக அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என டத்துஸ்ரீ டாக்டர் வி சொன்னார். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சிங்கை வாகன உரிமையாளர்களுக்கு வானலை அடையாள தொழில்நுட்பம் RFID VEP டேக் அட்டை வழங்கப்படும். அதில் டச் அண்ட் கோ மின்னியல் பணப்பை செயலி இணைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாக அவர்கள் சாலை கட்டணத்தையும் டோல் சாலை வசூலிப்பு கட்டணத்தையும் செலுத்தலாம் என அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகன உரிமையாளர்கள் மலேசியாவுக்குள் நுழைய 20 ரிங்கிட் சாலை கட்டணம் வசூலிக்கப்படும். RFID தொழில்நுட்பத்தை கொண்டிராத சிங்கையை சேர்ந்த வாகன உரிமையாளர்கள் டச் அண்ட் கோ அட்டை வாயிலாக அக்கட்டணத்தை செலுத்தலாம்.
வெளிநாடுகளுடன் தற்காப்பு பாதுகாப்பு ரீதியில் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் சிறந்த தளமாக DSA ஆசிய தற்காப்பு சேவை மற்றும் 2022 நெட்செக் ஆசிய தேசிய பாதுகாப்பு சேவை கண்காட்சி விளங்கும். 2021 முதல் 2025 வரைக்குமான தற்காப்பு அமைச்சின் வியூக திட்டத்திற்கு ஏற்ப அந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி நாடு எண்டமிக் சூழலுக்குள் நுழைகிறது. அதனை எதிர்கொள்ள தயாராகுவதை புலப்படுத்தும் விதமாக DSA மற்றும் 2022 நெட்செக் கண்காட்சி நடத்தப்படுகிறது என அமைச்சர் விளக்கினார். கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தப்படாத நிலையில் அந்த தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு கண்காட்சி சுகாதார அமைச்சின் நடைமுறைகளுக்கு இணங்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெறும். புதிய பரிமாணத்தை நோக்கி தற்காப்பும் பாதுகாப்பும் எனும் கருப்பொருளை கொண்ட அக்கண்காட்சி COVID-19 பெருந்தொற்று தணிந்து வரும் இந்நிலையில் நடத்தப்படும் மாபெரும் அனைத்துலக நிகழ்ச்சியாகும். தலைநகர் மைடக்கில் நடைபெறும் அதில் 45 நாடுகளைச் சேர்ந்த 25,000 பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் அக்கண்காட்சி தொடக்கி வைத்து உரையாற்றிய டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே நாட்டின் ராணுவப்படை நிதி வாரியமும் இந்தோனேசியாவின் பிண்டட் ஆயுதப்படையும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. தற்காப்பு துறையில் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பொருட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரு நாட்டு தற்காப்பு அமைச்சர்களான டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் மற்றும் பிரபோவோ சுபியாந்தோ முன்னிலையில் அந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. அந்த ஒத்துழைப்பின் வழி மலேசியாவும் இந்தோனேசியாவும் அவற்றுக்கிடையிலான தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு சார் நிபுணத்துவத்தையும் பலத்தையும் மேம்படுத்திக் கொள்ள இயலும். அத்துடன் இரு நாடுகளும் தற்காப்புத்துறை சார்ந்த வணிகத்தை விரிவுபடுத்திக் கொள்ளும் நல் வாய்ப்பையும் இந்த ஒத்துழைப்பு ஏற்படுத்தித் தரும். இவ்வேளையில் தற்காப்பு பாதுகாப்பு கண்காட்சியை காண பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா இன்று பிற்பகல் 2 மணி வாக்கில் மைடக்கிற்கு சென்றார். அவரை டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேனும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனும் தற்காப்பு பாதுகாப்பு கண்காட்சிக்கான ஏற்பாட்டு குழு தலைவர் தான் ஸ்ரீ அஸ்மத் கமலுடீனும் வரவேற்றனர். 54 நாடுகளைச் சேர்ந்த 170 நிறுவனங்களை உட்படுத்திய அந்த மாபெரும் அனைத்துலக கண்காட்சியை மாமன்னர் பார்வையிட்டார். தொடர்ந்து மேலவை செய்திகள். உடற்குறையுடையோரை கேலி செய்யும் தரப்புகளை 100 150 நாள்கள் வரை சமூக சேவை திட்டத்தில் ஈடுபடுத்தும் பரிந்துரை ஆராயப்படுகிறது. அவர்களை தண்டிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ள 3 முக்கிய அம்சங்களை கொண்டிருப்பதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் சித்தி ஜைலா முகமது யூசுப் தெரிவித்தார். அதனால் அத்திட்டத்தை நாட்டில் செயல்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என அவர் நம்புகிறார். தண்டனை, மறுவாழ்வு, மனம் திருந்துதல் என 3 முக்கிய கூறுகள் அந்த சமூக சேவை திட்டத்தில் அடங்கி இருக்கின்றன. 2008 உடற்குறையுடையோர் சட்டத்தை மதிப்பாய்வு செய்யும் பொழுது அப்பரிந்துரையை அமைச்சு துல்லியமாக ஆராயும் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். உடற்குறையுடையோரை சமூக ஊடகங்கள் வாயிலாக கேலி செய்யப்படும் சம்பவத்தை அமைச்சு கடுமையாக கருதுகிறது என்றார் அவர். அவர்களை கேலி செய்வோரை தண்டிக்க சட்ட நிலையில் ஆராய வேண்டியிருப்பதை டாக்டர் சித்தி ஜைலா சுட்டிக்காட்டினார். மேலவையில் அமைச்சின் நிலையில் மாமன்னர் உரை மீதான வாதங்களை நிறைவு செய்தபோது அவர் இதனை கூறினார். திரைப்படம் அல்லது நாடகத்தை ஒளிபரப்பும் அதிகாரத்தை தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகளுக்கு வழங்குவது குறித்து LPF திரைப்பட தணிக்கை வாரியமும் உள்துறை அமைச்சும் மீண்டும் ஆராய்கின்றன. திரைப்படம் அல்லது நாடக ஒளிபரப்பை இன்னும் கூடுதலாக கட்டுப்படுத்துவதற்கு அந்நடவடிக்கை உதவும் என தொடர்பு பலுடக துறை அமைச்சர் டாக்டர் ஜாஹிடி ஜைனுல் ஆபிதீன் அவையில் குறிப்பிட்டார். மேலும் அதன் ஒளிபரப்பில் விதிமீறல் தென்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது அந்நடவடிக்கையின் வாயிலாக கடும் தண்டனையை விதிக்க முடியும் என துணை அமைச்சர் சொன்னார். குறிப்பாக நாட்டின் தோற்றத்திற்கு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய காணொலியை அனுமதியின்றி வெளியிடும் தரப்புகளுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுக்க தொலைக்காட்சி நிறுவனங்கள் தயங்கக்கூடாது என்றார் அவர். மனதை புண்படுத்தும் அல்லது முகம் சுளிக்க வைக்கும் காணொலிகள் அனுமதியின்றி பகிரப்படுவதை தடுக்க தொலைக்காட்சி நிறுவனங்கள் கூடுதல் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என டாக்டர் ஜாஹிடி ஜைனுல் கூறினார்.
முதலாவது தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் பெரும்பாலான பொருளாதார துறைகள் மீண்டும் இயங்கின. அதன் வாயிலாக நாட்டின் வெளி வாணிகத்தின் மதிப்பு 200 கோடி ரிங்கிட்டை கடந்தது. அதே சமயம் அந்நிய நேரடி முதலீட்டின் மதிப்பும் 5000 ரிங்கிட் கோடிக்கும் மேல் பதிவானதாக நிதி துணை அமைச்சர் டத்தோ ஷஹர் அப்துல்லா மேலவையில் தெரிவித்தார். அத்தகைய அடைவு நிலை நாட்டில் வேலையில்லாதோர் எண்ணிக்கை 4.2 விழுக்காடாக குறைய பங்காற்றியது. தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களும் 4ஆம் கட்டத்திற்குள் நுழைந்த வேளை பெரியவர்களில் 98 விழுக்காட்டினர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். மேலும் லங்காவி தீவுக்கான சுற்றுலா திட்டமும் சிறந்த வெற்றியை அடைந்துள்ளதை ஷஹார் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பமுலே 8வது பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் வாயிலாக 11,137 லட்சம் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பிகேசி நிதி உதவி, பொருளக தவணை கடன் தொகையை திருப்பி செலுத்துவதை 6 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு போன்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தியது. மேலும் நாட்டு மக்களுக்கென 2ஆம் தேசிய மீட்சி திட்டம் வரையப்பட்டு வருவதாகவும் டத்தோ ஷஹர் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டில் நிகழும் திடீர் வெள்ள சிக்கலை சமாளிக்க வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு சிறப்பு செயற்குழு ஒன்றை அமைத்துள்ளது. அந்த செயற்குழுவுக்கு ஊராட்சித்துறை தலைமையேற்கும் வேளை அதில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் மாநில அரசாங்க செயலாளர் அலுவலக அதிகாரிகளும் அங்கம் வகிப்பதாக துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். 5 ஆண்டு காலத்திற்கு ஊராட்சி பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண அந்த செயற்குழு நடவடிக்கை திட்ட வரைவை தயார் செய்திருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். மேலும் அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் இடங்களில் சீரற்ற நிலையில் இருக்கும் வடிகால் அமைப்பு முறைகளை சுற்றுச்சூழலுக்கு நட்புறவான வகையில் தரம் உயர்த்தவும் உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. வடிகால் அமைப்பு முறையை தரம் உயர்த்தும் பணிகளை எளிதாக்குவதற்கான தொடர்புடைய விவரங்களை புதுப்பிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது போன்றவை அந்த நடவடிக்கை திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் குறிப்பிட்டார். அதோடு இவ்விவகாரத்தில் மக்களின் விழிப்புணர்வை மேலோங்கச் செய்ய அது தொடர்பான விளம்பர நடவடிக்கைகளும் இயக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். அவையில் செனட்டர் டத்தோ ரசாலி இட்ரிஸ் கேள்விக்கு துணை அமைச்சர் இவ்வாறு பதிலுரைத்தார். தொடர்ந்து மேலவை செய்திகள் சில சுருக்கமாக. மாஃபி வேளாண் உணவு தொழில்துறை தேசிய கால்நடை வாரியத்தை தோற்றுவிக்க உள்ளது. இவ்வாண்டு முதல் அது கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என வேளாண் உணவு தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். மேலும் 2021 முதல் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய இறைச்சி மற்றும் பால் உற்பத்தி மேம்பாட்டு வியூக திட்டத்திற்கு அது ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் கால்நடை தீவனத்தின் இறக்குமதியை குறைப்பதற்காக சோள தானியத்தின் உற்பத்தியை அதிகரிக்க மாஃபி ஒரு புதிய கொள்கையை வகுத்துள்ளது. இந்நிலையில் வேளாண் உணவு தொழில்துறையில் ஈடுபட்டிருப்போருக்கு தக்காஃபுல் காப்புறுதி திட்டத்தை ஏற்படுத்துவதை குறித்து ஆக்ரோ பேங்குடன் கலந்தாலோசிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றம், கோவிட்-19 தொற்று மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேளாண் துறையினருக்கு அந்த காப்புறுதி திட்டம் பேருதவியாக அமையும். அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கும் குடியானவர்களுக்கும் நன்மையளிக்கக்கூடிய சில ஊக்குவிப்பு திட்டத்தை அமைச்சு மேற்கொண்டு வருவதாக ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். மலேசியா தயாரிப்பிலான அனைத்து கோவிட்-19 தடுப்பூசிகளையும் தற்போதைக்கு வணிகமயமாக்க முடியாது. மேம்படுத்தப்படும் தடுப்பூசி ஒவ்வொன்றும் தேசிய மற்றும் அனைத்துலக மருந்தக ஒழுங்குமுறை அமைப்புகள் வரையறுத்திருக்கும் தரத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டத்தோ அஹ்மத் அம்சாத் ஹாஷிம் தெரிவித்தார். நாட்டில் 34 லட்சம் ரிங்கிட் செலவில் 2 கோவிட்-19 தடுப்பூசிகளை IMR மருத்துவ மேம்பாட்டுக் கழகம் தற்போது உற்பத்தி செய்துள்ளது. நாடு முழுதும் நலிவுற்றிருக்கும் பள்ளிகளை சீரமைக்க 74 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் நிதியை கல்வி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. சுமார் 73 பள்ளிகள் மறுசீரமைக்கும் சூழ்நிலையில் உள்ளன. அவற்றில் மிக மோசமாக அதேவேளையில் பாதுகாப்பற்ற வசதிகளை கொண்டிருக்கும் பள்ளிகளை சீர்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கல்வி துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். பொருள் விலையேற்றம் தொடர்பில் பெறப்படும் அனைத்து புகார்களும் துல்லியமாக விசாரிக்கப்படும். கொள்ளை லாபத்தை நோக்கிய நடவடிக்கைகளை களைய பொருள் விநியோகம் அனைத்து கோணங்களிலும் முழுமையாக ஆராயப்படும் என உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோ ருசுல் வாஹித் உறுதியளித்தார்.
புகார் அடிப்படையில் நியாயமற்ற விலையேற்றத்திற்கான காரணத்தை கண்டறிய உற்பத்தியாளர் தொடங்கி மொத்த விற்பனையாளர்கள், விநியோகிப்பாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர் வரை அனைவரும் விசாரிக்கப்படுவர் என டத்தோ ரோசல் வாஹிட் குறிப்பிட்டார். வெளிப்படையான பொருளாதார அமைப்பை கொண்ட இந்நாட்டில் பொருள்களின் விலை தேவை மற்றும் விநியோக அம்சங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு வியாபாரிகள் விலையை தீர்மானிக்கலாம் என்றாலும் அது 2011 விலை கட்டுப்பாடு கொள்ளை லாப தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார் அவர். நாடு முழுவதும் இவ்வாண்டு ரமலான் சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணியில் 2200க்கும் மேற்பட்ட அமலாக்க அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவர் என துணை அமைச்சர் கூறினார். கத்தாருக்கான அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பலாட்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பால் பண்ணைக்கு வருகை மேற்கொண்டார். இன்று காலை மணி 9:30க்கு அங்கு சென்ற அவரை அந்நாட்டு சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் ஃபாலித் நசீர் அஹ்மத் அல்தானி வரவேற்றார். பிரதமரும் மலேசிய பேராளர் குழுவும் அப்பண்ணையில் பால் கறப்பது முதல் அது உற்பத்தி செய்யப்படும் வரையிலான அனைத்து செயல்முறைகளையும் நேரில் கண்டனர். நவீன தொழில்நுட்பத்தில் செயல்படும் பலாட்னா பால் பண்ணை டோஹாவிற்கு வடக்கில் 24 லட்சம் பரப்பளவை கொண்ட நிலத்தில் இயங்குகிறது. அதில் 24,000 கறவை பசுக்கள் உள்ளன. இவ்வேளையில் கத்தாரின் முதன்மை உணவு தயாரிப்பு நிறுவனமான அக்ரிகோவுக்கும் பிரதமர் வருகையளித்தார். அங்கு பழங்கள், காய்கறிகள், கடல் உணவுகள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தினமும் சந்தைகள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள் என 1400 இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பயணத்தின் இறுதியில் மலேசியாவில் $360 மதிப்பில் முதலீடு செய்யும் உறுதி கடிதத்தை பிரதமர் அஹ்மத் ஹுசேனிடமிருந்து பெற்றார். Pendaftaran kemasukan menggunakan MySejahtera masih diwajibkan, tetapi dikecualikan untuk kawasan terbuka yang tidak sesak dan tiada perhimpunan ramai. Tambahan pula MySejahtera MySJ Trace diwajibkan untuk tempat tertutup yang dipenuhi tetamu ataupun pengunjung. சுவிஸ் பொது பூப்பந்து போட்டி அப்பட்டத்தை வெல்லும் நாட்டின் கோசஃபே நூர் இசுடின் ரும்சானி ஆடவர் இணையினரின் கனவு ஈடேறவில்லை. இறுதியாட்டத்தில் அவர்கள் இந்தோனேசியாவின் ஃபஜார் ஆல்ஃபியான் முகமது ரியான் அர்டியாந்தோ இணையிடம் 21-18, 21-19 என நேரடி செட்களில் வீழ்ந்தனர். 2 வாரங்களுக்கு முன்னர் ஜெர்மனிய பொது விருதை வென்ற தேசிய இணையினர் இதில் வெற்றியை பதிவு செய்ய கடுமையாக போராடினர். ஆனால் அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசவில்லை. உலக தரவரிசையில் 18வது நிலையை வகிக்கும் சர்ஃபே நூர் இசுடின் ரும்சானி இணையினர் அனுபவம் வாய்ந்த இந்தோனேசிய வீராங்கனைகளை சமாளிப்பதில் சற்று தடுமாறினர். கலப்பு பிரிவின் இறுதியாட்டத்திலும் மலேசியாவின் கோசின் ஹாட், ஷெவோன் ஜெமிலாய் இணையினர் ஜெர்மனிய வீரர்களிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் மார்க் லம்ஃபஸ் இசபெல் லோஹோ இணையிடம் 12-21, 21-18, 21-17 என தோற்றனர். முதல் செட்டை கைப்பற்றிய தேசிய வீரர்கள் அடுத்த 2 செட்களில் மிளிர தவறிவிட்டனர். இவ்வேளையில் அதன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து வாகை சூடினார். இறுதியாட்டத்தில் அவர் தாய்லாந்து வீராங்கனை புசானான் ஆங்பாம் ருங்பானுடன் களம் கண்டார். அதில் சிந்து 21-16, 21-8 என நேரடி செட்களில் வென்றார். நடப்பு பருவத்தில் அந்த இந்திய வீர மங்கை வென்றுள்ள 2வது பட்டம் இதுவாகும். கடந்த ஜனவரியில் தாயகத்தில் நடந்தேறிய சையது மோடி அனைத்துலக பூப்பந்து போட்டியில் அவர் வாகை சூடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 899. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். உயர்ந்த கொள்கை உறுதி கொண்டோரிடத்தில் தவறியும் பகைமையை பாராட்டக்கூடாது. அவர் சீறி எழுந்தால் அடக்குமுறை ஆட்சி நிலை குலைந்து அழிந்துவிடும் என எச்சரிக்கிறார் வான்புகழ் வள்ளுவர்.
நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.